ஹாய் கார்டனர்ஸ், நீங்கள் ரோஸ் பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செடி வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்மள நிறைய பேர் நர்சரி போயிட்டு நல்ல அழகான ரோஸ் செடி வாங்கிட்டு வருவோம். அங்கே நல்லா பூத்துட்ருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இந்த பிளான்ட்டு கருகி செத்து போயிடும். நம்மளும் என்னென்னமோ யூடியூப்பில் வீடியோ பார்த்து அது பண்ணி இது பண்ணி எது பண்ணாலுமே ரெடி ஆகாமல் இந்த பிளான்ட் செத்து போயிடும். ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பாட்டிங் சைஸ் தான். இப்போ நம்ம கடையில் ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வரோம், அது ஒரு 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 அடி ஹைட் இருக்குது அப்படின்னா நல்லா வளரட்டுமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 12 இன்ச்சு பாட்டில் கொண்டு போய் வச்சுருவோம். வச்சோன்னா என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா அந்த வேரால் அந்த பாட்டு ஃபுல்லாகவே அது கவர் பண்ண முடியாமல் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அந்த பிளான்ட் செத்து போயிடும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டிங் சைஸ் வைக்கணும். இப்போ நம்ம நர்சரியிலேருந்து ஒரு ஃபீட் ஹைட்டு உள்ள ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 4லேருந்து 6 இன்ச் பாட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிளான்ட் வளர வளர ஒரு எவ்ரி 6 மந்த்ஸு இல்லை எவ்ரி 8 மந்த்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட் சைஸை மாற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுக்குங்க.